சென்னையில் நடைபெற்று வரும் F4 கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று போட்டி தொடங்கியிருக்கிறது. நேற்று பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்ற நிலையில் இன்றைக்கு தகுதிச் சுற்று நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெர்ரி, முழு விவரம். பிரதான பந்தயம் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியனுடைய பிரதான சுற்று தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று 3 போட்டிகள் நடைபெற இருக்கிறது. ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப், இந்தியன் ரேசிங் லீக் பந்தயம், ஜேகே ஜூனியர் தேசிய போட்டி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்போது தகுதி சுற்று நடைபெற்று வருகிறது. ஒரு நபர் பங்கேற்கக்கூடிய இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இந்த போட்டியில் தனிநபர் மட்டுமே பங்கெடுப்பார்கள். இப்பொழுது இந்த தகுதி சுற்றானது நடைபெற்று வருகிறது. இந்த தகுதி சுற்று நேற்று நடைபெற இருந்த நிலையில நேற்று வழக்கு தொடர்பாகவும் FIA சான்றிதழ் கொடுப்பதற்கு தாமதமான காரணத்தினாலும் அந்த தகுதி சுற்றானது தற்போது நடைபெற்று வருகிறது. மதியத்துக்கு பிறகு இந்தியன் ரேசிங் லீக் பந்தயம் நடைபெறும். பின்னர் ஜேகே ஜூனியர் தேசிய போட்டியும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக காலையிலேயே பயிற்சி ஆட்டம் துவங்கிய பிறகு அதிகாரிகள் டிராக்கை சோதனை செய்த பிறகு ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் போட்டியினை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனை அதிகாரிகளும் கண்காணித்து வருகிறார்கள். இந்த போட்டி முடிந்த பிறகு மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு IRL என்று சொல்லக்கூடிய இந்தியன் ரேசிங் பந்தயம் தொடங்க இருக்கிறது. அதன் பிறகு நிகழ்ச்சிகளும் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பிறகு ஜூனியர் தேசிய போட்டிகளும் நடைபெற இருக்கிறது. பிற்பகல் தொடங்கி பிரதான பந்தயங்கள் இரவு 10:30 மணி நடைபெற இருக்கிறது. ஃபார்முலா 4 கார் இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயம் தனிநபராக பங்கேற்கக்கூடிய அந்த போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியன் ரேசிங் லீக் பந்தயத்தில் 6 அணிகள் கலந்து கொள்கின்றன. ஒரு அணியில் 4 பேர் இடம் பெறுவார்கள். அந்த வகையில் 18 வீரர்கள், 6 வீராங்கனைகள் என மொத்தம் 24 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு அணியும் 2 கார்கள் வீதம் 12 கார்களை இந்த போட்டியில பயன்படுத்த இருக்கிறார்கள். சென்னை டர்போ அணியில் இந்திய வீராங்கனைகளான சந்தீப் குமார், முகமது ரியான், இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் லான்கேஸ்கர், வெளிநாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் எமிலி இடம்பெற உள்ளனர். சென்னையில் நடைபெறும் F4 ரேஸின் தகுதி சுற்று தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.